Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மூணு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். ஆரிய சமாஜ் அண்ட் ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட் அண்ட் பாரத் தர்ம மகாமண்டலா. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டிய விஷயம் சுவாமி விவேகானந்தர் தான். அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. 1862 பிறந்து 1902 இறந்தார். அண்ட் அவர் யாரோட டிசைப்பிள் அப்படின்னா, அதாவது ராமகிருஷ்ணா அந்த பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கடாதர் சட்டோபாத்யாயர். இவர் 1836 பிறந்து 1886 இறந்திருக்காரு. அண்ட் இவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரத் மணி முகர்ஜி. நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா சாரதா தேவி. அவங்கள கூட நம்ம ஹோலி மதர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவங்களுக்குமே இந்த ராமகிருஷ்ணா மிஷன்லையும் சரி, ராமகிருஷ்ணா மத் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், அதுலேயும் சரி, ரெண்டுலேயுமே இவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்பவே அளப்பரியது தான். நம்ம பிரம்மோ சமாஜ் பற்றி பார்த்துருக்கோம். வேதாந்தா ஃபிலாசபியை தான் அவங்களும் லைக் ராஜாராம் மோகன் ராயும் ஒரு பேஸாக வச்சு எல்லாமே வேதாஸ் அண்ட் உபனிஷாட்ஸில் ரீசன் அண்ட் லாஜிக் வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிலீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த விஷயம் பார்த்திங்கன்னா பிரம்மோ சமாஜ் அப்படின்றப்போ இந்த மாதிரி வேதங்களையும் உபனிஷட்ஸையும் படித்து புரிஞ்சுக்கணும், அதுதான் ஒரு அந்த ப்ரேயர் மெடிடேஷன், அதுதான் காடை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படின்றப்போ அது ஒரு சாராருக்கு மட்டும், லைக் எஜுகேட்டட் இன்டெலெக்சுவல் பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே காடை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. அப்போ ஆவரேஜ் பெங்காலி என்ன பண்ணுவான், ஒரு காமன் மேன், இல்லிட்ரேட் மேன், அவனுக்கு என்ன காடை அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே மோர் அப்பீலிங்காக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா அது பிகாஸ் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஹிஸ் வே ஆஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அண்ட் அவர் ஸ்டோரிஸ் சொல்கிற விதம், பேரபிள்ஸ் அண்ட் மெட்டாஃபர்ஸ். அவர் ஒரு கோவிலில் எங்கன்னா கல்கட்டாவில் தக்ஷிணேஸ்வர் அப்படின்னு இடத்துல இருக்கிற ஒரு காளி டெம்பிளில் தான் ப்ரீஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் கோயிலுக்கு வர்றவங்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிஸ் சொல்கிறது, அதுவும் லைக் ரொம்ப சிம்பிளாக ஸ்டோரிஸ், பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமாக அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்கிறது. அண்ட் அது யூனிவர்சல் ரெலவன்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. ஒரு கருத்து சொல்கிறதுன்றது எல்லாத்துக்கும் ரீச் ஆகுது அப்படின்றப்போ அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஃபாலோவர்ஸும் நிறைய கூட ஆரம்பிக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் புக்ஸ் இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கான புக்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் டெய்லி ப்ரேயரில் சொல்லணும் அப்படின்லாம் அவர் எதுவுமே இது பண்ணல. ஆனால் அவரோட டீச்சிங்ஸ் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியுது. அதுக்கு என்ன காரணம், அவரோட டிசைப்பிள்ஸ். இப்போ எப்படி நமக்கு புத்தாவோட சர்மன்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க, அது மாதிரி தான் ராமகிருஷ்ணரோட டீச்சிங்ஸும் நமக்கு கம்பைலேஷனாக தான் இருக்குது. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 2 அப்ஜெக்டிவ்ஸ் மெயினாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 2 அப்ஜெக்டிவ்ஸ் லைக் தீஸ் 2. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்கள், மங்க்ஸ், அதாவது ஃபாலோவர்ஸ் மங்க்ஸாக உருவாக்குறது. லைக் அந்த மிஷனுக்கு, ஏன்னா அவங்க மூவ்மெண்ட்டுக்கு இவங்க தேவைப்பட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பாருங்கள், as டீச்சர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அப்போ தான் இந்த மெசேஜ் லைக் ராமகிருஷ்ணர் சொல்ல வர மெசேஜ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அந்த வேதாந்தால சொல்ல வர வேதாந்த ஃபிலாசபி இருக்கு இல்லையா, அதை யூனிவர்சலாக ஸ்ப்ரெட் பண்ணணும், உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி மங்க்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அவங்கள உருவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். டீச்சர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸாக உருவாக்கி அவங்கள மற்றவங்களுக்கு இந்த வேதாந்தா ஃபிலாசபியை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறது. அவங்க எப்படி இருக்கணும், லைஃப் ஆஃப் ரெனன்சியேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்டைன் பண்ணுறது, எல்லாம் லைக் ரெனன்சியேஷனாக எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்டைன் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீச்சிங், ஃபிலாந்த்ரோபிக் அண்ட் சேரிட்டபிள் ஒர்க்ஸ். ஸோ மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறது, தென் சோஷியல் சர்வீஸ் அண்ட் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது 2வது மேஜர் அப்ஜெக்டிவ். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா மென்னாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், அவங்களோட கேஸ்ட், க்ரீட், கலர் எந்த வித டிஃப்ரென்ஸும் பார்த்து டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வருது. அப்போ தான் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொரு அப்ஜெக்டிவ். ஸோ இந்த 2 அப்ஜெக்டிவ் தான் மெயினாக இந்த ராமகிருஷ்ணா மிஷனோட 2 அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவை லைக் அட்டைன் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த ராமகிருஷ்ணா மத் அப்படிங்கிறது. அது மடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே தான் ராமகிருஷ்ணரோட டிசைப்பிள்ஸ் எல்லாருமே இருந்தாங்க.
லைக் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் கூட பார்க்குறோம்ல, எஜுகேஷனல் சென்டர்ஸ் அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் அங்கே இருக்கிற டிசைபிள்ஸ்க்கு ப்ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கூலில் அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க இல்லையா, மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக. ஸோ அது ஒரு மிஷன். ராமகிருஷ்ணரே அவர் இருக்கும்போது தொடங்கினது ராமகிருஷ்ணா மத். அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் 1897 இது யார் ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி விவேகானந்தர். இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு 1897. எங்கே இருக்குது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னா பேலூர், கல்கட்டா. ஸோ இது ரெண்டுமே வந்து செப்பரேட் ஆர்கனைசேஷன் தான். லைக் ரெண்டுமே பிலாங்ஸ் டு ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட், எல்லாம் ஒன்று தான். பட் ரெண்டுமே லீகலி செப்பரேட், ஃபினான்ஷியலி செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ். பரமஹம்சரை பொறுத்த வரைக்கும் சால்வேஷன் அட்டைன் பண்ண, அதாவது இந்த மோட்சம் அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து மெடிடேஷன் மூலமாகவும் பக்தி மூலமாகவும் தான் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். எந்த மாதிரி ஒரு டைம் அதுவும் பார்த்துக்கோங்க, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரெல்லாம் மாடர்னைசேஷன் ஆகிட்டு இருந்த டைம், வெஸ்டர்னைசேஷன் உள்ளே வந்துட்டு இருந்த டைம். ஸோ அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதபடி இவர் இது ரெண்டையுமே நம்பியிருக்காரு, மெடிடேஷன் தென் பக்தி அண்ட் ஆல்சோ ரினன்சியேஷன். லைக் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரினன்சியேஷன். இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலீஜனும் ஒன்று தான். லைக் அவங்க வந்து கிருஷ்ணரை வழிபடுறவங்களா இருக்கட்டும், இல்லை ராம வழிபடுறவங்களா இருக்கட்டும், இல்லை கிரைஸ்ட், அல்லா, எல்லாருமே வந்து ஒரு காடுக்கு தான் இருக்கிற டிஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினார். அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவல் நேச்சர் இருக்கும் இல்லையா, அதுவும் அண்ட் தென் சஃபரிங் ஹியூமனிட்டி, கம்பேஷன் ஃபார் த சஃபரிங் ஹியூமனிட்டி, இந்த ரெண்டு விஷயமும் பீப்புளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. அதனாலேயே அவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது மற்றவங்களுக்காக இறக்கப்படுறது, அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள பார்த்து இறக்கப்படுறதுன்னு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு கருணை உள்ளம், இதெல்லாம் பார்த்து நிறைய பீப்புள் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இவரோட ஃபாலோவர்ஸாக ஆயிருக்காங்க. இவர் சொன்னது தான், லைக் ஆல்வேஸ் இவர் என்ன சொல்லுவார்னா, சர்வீஸ் ஆஃப் மேன் இஸ் அ சர்வீஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இந்த ஒரு கோட் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலி. சர்வீஸ் ஆஃப் மேன் இஸ் அ சர்வீஸ் ஆஃப் காட். இந்த விஷயத்தே தான் நம்ம ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கினப்போ இன் 1897 சுவாமி விவேகானந்தர் தொடங்கினார் இல்லையா, அப்போ வந்து அட்வொகேட் பண்ணியிருப்பாரு. அவர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, சர்வீஸ் ஆஃப் ஜீவா, அதாவது சர்வீஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் இஸ் த சர்வீஸ் ஆஃப் சிவா. ஸோ அதே தான் முன்னாடி ராமகிருஷ்ணர் சொன்னது தான், சர்வீஸ் ஆஃப் மேன் இஸ் அ சர்வீஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னது. விவேகானந்தர் வந்து சர்வீஸ் ஆஃப் ஜீவா இஸ் அ வர்ஷிப் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. விவேகானந்தரும் ஒரு ஹியூமனிஸ்ட், ஒரு மனித மேன்கைண்டுக்காக ஹெல்பிங் டெண்டன்சி, இந்த மாதிரி ஹியூமனிட்டரியன் ரிலீஃப், சோஷியல் ஒர்க் பண்ணுறதுல தான் ரொம்பவே இன்வால்வ்டாக இருந்தார். அண்ட் இந்த ராமகிருஷ்ணா மிஷனுமே அந்த வேலையை தான் ரொம்பவே ஈடுபாடோடு பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ வரைக்கும் இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இப்போ வர ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க வந்து லைக் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் எந்த ஒரு earthquake டைமாக இருக்கட்டும், இல்லை ஃபேமின் டைமாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளட் டைமாக இருக்கட்டும், ஈவன் ஏதாவது இந்த எபிடமிக்ஸ் டைம் ரீசெண்டாக கூட இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலெல்லாம் கூட முன்னாடி கூட அவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவாக இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, லைக் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாகவே இருக்குது. லைக் மெனி பிரான்ச்சஸ் அந்த மாதிரி, அண்ட் லைக் டொனேஷன் ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும். என்னதான் வந்து ஒரு ஹிந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ரிலீஜியஸ் பாடி அப்படின்னாலும் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக எதுவும் டிக்ளேர் பண்ணிக்கல, நாங்கள் ஓப்பனாக இந்த ரிலீஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லாமல் ஒரு யூனிவர்சலாக இருந்திருக்காங்க. லைக் யூனிவர்சலாக இப்போ வரைக்கும் இருக்காங்க. லைக் இப்போ நீங்கள் காட் அட்டைன் பண்ணால் அதுக்கு நீங்கள் வந்து ஹிந்துவாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை வச்சுட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ வந்து அந்த வேதாந்தா ஃபிலாசபிவே அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, the philosophy of Vedanta will make Christian a better Christian and Hindu a better Hindu. ஸோ யாராக இருந்தாலுமே இந்த வேதாந்தா ஃபிலாசபி வந்து ஒரு பெட்டர் பர்சனாக தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் பொறுத்தவரை. நெக்ஸ்ட் ஆரிய சமாஜ், இதோட ஃபவுண்டர் தயானந்த சரஸ்வதி. முல்சங்கர் இவரோட ஏர்லியர் நேம். 1875 பாம்பேயில் ஆரிய சமாஜ் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்போது லாகூரில் இருந்திருக்கு. அண்ட் இவர் வந்து இவரோட வியூஸ் அண்ட் ஐடியாஸை ஒரு புக்காக வந்து எழுதியிருக்காரு. அதுதான் சத்யார்த் பிரகாஷ்.
மீனிங் பார்த்தீங்கன்னா தி ட்ரூ எக்ஸ்போசிஷன். இவர் வந்து எந்த விஷயத்தை நம்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாஸ். அதை தான் வந்து இந்தியாஸ் ராக் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஸ்லோகனை ட்ரெண்ட் பண்ணதும் இவர் தான். பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கே திருப்பி பார்க்கலாம், திருப்பி போகலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து இவருக்கு வந்து வேதாஸ்லேருந்து தான் கிடச்சிருக்கு. அண்ட் இவர் வந்து நம்ம இந்தியாவை என்ன மாதிரி லைக் அவரோட விஷன் வந்து இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்லெஸ் அண்ட் கிளாஸ்லெஸ். ஸோ கேஸ்ட்லெஸ் சொசைட்டியாக இருக்கணும், யுனைடெட் இந்தியாவாக இருக்கணும், அது சோஷியலி, ரிலீஜியஸ்லி, நேஷ்னலி எல்லாமே யுனைட்டடாக இருக்கணும். அண்ட் ஃபாரின் ரூல்லேருந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஃபாரினர்ஸ் இந்த பிரிட்டிஷ் ரூல்லேருந்து ஃப்ரீயாக இருக்கணும் இந்தியா. இதுதான் வந்து அவரோட விஷன் ஆஃப் இந்தியாவாக இருந்துச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் வேதாஸ் எல்லாமே இன்ஃபாலிபிள், அதாவது அது வந்து தப்பே கிடையாது, வேதங்கள் வந்து தப்பாகவே என்றைக்குமே சொல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் நம்பினார். வேதாஸ் வந்து இன்ஃபாலிபிள். ஸோ இவரோட இந்த பேக் டு வேதாஸ் அப்படின்ற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா வேதிக் லேர்னிங்க்கு வந்து திரும்ப போகணும். ஆனால் அந்த வேதிக் டைம்ஸ் லைக் அந்த டைமில் இருந்த டிஸ்கிரிமினேஷனோ இல்லை ஒரு டிஸ்கிரிமினேஷன் லைக் எந்த மாதிரி எல்லா விமன் லைக் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், இல்லை கேஸ்ட் பற்றின டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், இதுக்கு எதுக்குமே நம்ம திரும்பி போகக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. ஸோ வேதங்களை கரெக்டாக படித்து அது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இவரோட தாட்டாக இருந்துச்சு. அண்ட் மோக்ஷம் அடைகிறதுக்கான வழி லைக் ஃபேமஸ் ஹிந்து பிலீவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாயா, எல்லாமே இல்லூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வரோமோ அப்போ தான் வந்து நமக்கு காடோட யூனியன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எதுவுமே இவர் அட்வொகேட் பண்ணல, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கும், நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஹியூமன் காண்டக்ட், மாரல் காண்டக்ட்லாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து மாரல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த மோக்ஷாவை வந்து அடையலாம் அப்படின்றது தான் இவர் வலியுறுத்தினது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி பிலீவ்ட் இன் கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன். இது நம்ம வந்து பிரம்ம சமாஜில் பார்த்துருக்கோம். அவங்க வந்து இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் ரீஇன்கார்னேஷன், அவதார வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த விஷயத்தில் தயானந்த சரஸ்வதி இது ரெண்டையுமே நம்புறாரு, கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாம் நடக்கும் அப்படின்றது. நமக்கு வந்து நல்லது செய்யணும்னா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சால் நம்ம வந்து மோக்ஷம் அடைவோம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து இவர் வலியுறுத்தினது. கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷனில் இவருக்கு பிலீஃப் இருந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில் பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லவும் இவர் என்னடா இவரும் ரொம்ப அப்போ ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துவா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துக்கு ஆக்சுவலி இவர் வந்து அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காரு. லைக் அவங்க ஃபாலோ பண்ண அந்த கேஸ்ட் ரிஜிடிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அன்டச்சபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை பாலித்தியிசமாக இருக்கட்டும், இல்லை சும்மா அந்த மேஜிக், அனிமல் சாக்ரிஃபைஸ், இது எல்லாத்தையும் விட எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணி தான் இருந்திருக்காரு. லைக் டேபு ஆன் சி வாயேஜஸ், அதாவது ஒரு பிலீஃப் இருந்துச்சு தெரியுமா நமக்கு மேக்ஸிமம். அந்த இது கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நமக்கு அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு லைக் கடல் கடந்து யாருமே பயணிக்கக்கூடாது, பயணிச்சா அவங்களோட கேஸ்ட்டை வந்து அவங்க இழந்துருவாங்க, அவங்களோட ரிலீஜன் வந்து அவங்கள வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த விஷயத்தையும் இவர் வந்து டேபு அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிந்து ஆர்த்தடாக்ஸில் அப்படி ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஏன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்தியன் பீப்புளுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி வேறு இடத்துல வேலை கொடுக்கும்போது யாருமே ரெடியாக இல்லை கடல் கடந்து வேலைக்கு போகிறதுக்கு. அப்படி போனால் அவங்களோட கேஸ்ட் சிஸ்டம், கேஸ்ட் ஐடென்டிட்டி, அவங்களோட ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த சி வாயேஜை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இது வந்து ஒரு டேபு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தயானந்த சரஸ்வதி வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆரிய சமாஜ்லேயே நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு மேரேஜபிள் ஏஜ் வந்து ஒரு மூவ்மெண்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அது எந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். அது என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவர் ஆரிய சமாஜில் பார்த்தீங்கன்னா மேரேஜபிள் ஏஜ் என்னவா இருந்துச்சுன்னா பாய்ஸுக்கு வந்து மினிமம் 25 அண்ட் கேர்ள்ஸுக்கு மினிமம் 16 இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துலலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ஹிந்து ரிலீஜனில் அப்படி ஒரு கஷ்டம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ அது வந்து இவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சான். இவர் வந்து லேமெண்ட் பண்ணுவாராம், லைக் ரொம்ப வருத்தப்படுவாராம், என்னடா சில்ட்ரன் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாராம். லைக் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து இவர் அதை பார்த்தாராம். அதனால ஆரிய சமாஜில் ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜபிள் ஏஜை பாய்ஸுக்கு 25னும் கேர்ள்ஸுக்கு 16னும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ஆரிய சமாஜில் ஒரு 10 கைடிங் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது என்னென்னு வரிசையாக பார்த்துடலாம் குவிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், காட் தான் ட்ரூ நாலேஜ் அப்படின்னு நம்பினாங்க. அதாவது ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆல் ட்ரூ நாலேஜ் வந்து காட் தான் அப்படின்னு நம்பினாங்க. இன்னொரு இதுவும் சேம் திங் தான், காட் தான் ட்ரூ நாலேஜ்னு சொல்லிட்டோம். லைக் ஆல் நாலேஜ், வெல் நோன், எல்லாமே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சவர், ஆல்மைட்டி, இம்மார்டல், இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அப்படின்ற இன்னொரு ரூல், லைக் இன்னொரு பிரின்சிபல், காட் அலோன் வர்த்தி ஆஃப் வர்ஷிப். நெக்ஸ்ட்டு வேதாஸ் தான் ட்ரூ புக்ஸ் ஆஃப் நாலேஜ். அதாவது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், காடை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதாஸ் தான் அதுக்கு வந்து லைக் ஒரு பிரிட்ஜ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரின்சிபல். இன்னொன்று, ஒரு ட்ரூ ஆரியன், அதாவது ஆரிய சமாஜில் இருக்கிறவங்களையும் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள வந்து ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அன்ட்ரூத், அதாவது அது உண்மை இல்லை, ஃபால்ஸ் இல்லைன்னா ராங் அப்படின்னு தெரிஞ்சால் அதை வந்து அபேண்டன் பண்ணுறதும் ஒரு ட்ரூ ஃபாலோவரோட பிரின்சிபல். ட்ரூ ஃபாலோவர் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பிரின்சிபல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தர்மா. தர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எது ரைட்டு, எது தப்பு, எது சரி, எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அது ஒரு இன்னொரு பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு வேர்ல்ட்ஸ் வெல்பீயிங். இது வந்து ஜென்ரலாக எல்லா சமாஜும் சொல்கிற விஷயந்தான். பட் இது வந்து இந்த சமாஜோட பர்டிகுலர் எய்மாகவே இருந்திருக்கு. லைக் எல்லாரோட வெல்பீயிங்கும் நல்லா இருக்கணும். அது வந்து மெட்டீரியல் வெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவல் வெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டிஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு, லைக் சோஷியல் சென்ஸில் பேசணும் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் சொசைட்டியில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து வேர்ல்ட்ஸ் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபலில் சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று, எவ்ரிபடி ஷுட் பி ட்ரீட்டட் வித் லவ் அண்ட் ஜஸ்டிஸ். எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும், எல்லாத்துக்குமே வந்து நியாயம் அப்படின்ற ஒன்று கிடைக்கணும். அண்ட் ட்ரீட்டட் வித் லவ், ரொம்ப அன்போடு நடந்துக்கணும் எல்லார்கிட்டையும் அப்படின்றது. தென் நாலேஜ், அதாவது யாருமே எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது, இக்னரன்ஸ் அப்படின்ற ஒன்று இல்லாமல் இருக்கணும், அறியாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதும், நாலேஜ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதும் இந்த சமாஜோட இன்னொரு பிரின்சிபல். தென் அப்லிஃப்டிங் அதர்ஸ், அதாவது ஒருத்தர் இப்போ வந்து நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட டெவலப்மெண்ட் வந்து எது மூலமாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக தான் என்னோட டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதும் நம்பினாங்க, இன்னொரு பிரின்சிபல். தென் சோஷியல் வெல்பீயிங் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் இண்டிவிஜுவல் வெல்பீயிங். இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கலாமே, COVID-19 பேண்டமிக். இதில் வந்து நான் ஒன்றுமே பண்ணல, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா முடியாது. கரெக்டாக. ஸோ சோஷியல் வெல்பீயிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இண்டிவிஜுவல் வெல்பீயிங். என்னோட சந்தோஷத்தை விட மொத்தமாகவே நம்ம சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் மேலே போடுற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதுதான் இந்த கடைசி பிரின்சிபல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, விடோ ரீமேரேஜ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டு அவங்க கேஸ்ட் ரிஜிடிட்டிஸ்லாம் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அவங்களுக்கு கேஸ்ட்லெஸ் சொசைட்டியாக தான் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஈக்குவாலிட்டிக்கு டுவோர்ட்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்ற விஷயத்துக்காக இதெல்லாமே சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ லைக் ஆஃப்டர் த டெத் ஆஃப் 1883 வந்து சமாஜோட இம்பார்ட்டன்ஸ் எதில் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. லைக் நம்ம எப்படி ராமகிருஷ்ணா மிஷனில் பார்த்தோம், ஏதாவது ஒரு கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர்ஸ் டைமில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு, அதே தான் இங்கேயும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, எர்த்குவேக் டைமில் இல்லை ஃப்ளட் டைமில் அந்த மாதிரி. தென் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன், இந்த 2 விஷயத்துலையும் இப்போ வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட்டாக இருக்காங்க. நம்ம பார்த்துட்டோம், இவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துயிசமும் ஃபாலோ பண்ணல, அட் த சேம் டைம் இவங்க ஹிந்து ரிலீஜன் விட்டு வெளியவும் வரல. லைக் வேதங்களை தான் இவங்க இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்படின்றப்போ லைக் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் உள்ளே வந்த டைமில் அதுகிட்டருந்து நம்ம ரிலீஜனை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சுத்தி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. சுத்தி அப்படின்னா பியூரிஃபிகேஷன், SHUDDHI, சுத்தி மூவ்மெண்ட். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் ஹிந்துயிசம்லேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாமுக்கும் கன்வெர்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து திருப்பி ரீகன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த சுத்தி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஆரிய சமாஜில் இருக்கிறவங்க. சுத்தி மீன்ஸ் பியூரிஃபிகேஷன் மூவ்மெண்ட். ஸோ ரீகன்வெர்ட்டிங் தீஸ் பீப்புள் இன்டு ஹிந்துஸ். ஆனால் இந்த சுத்தி மூவ்மெண்ட் வந்து 1920s அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் கேரக்டர், அதாவது ஒரு
மதவாதம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இதுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து இந்த மூவ்மெண்ட் ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சுத்தி மூவ்மெண்ட்டில் இருந்தவங்க ஆல்ரெடி ஹிந்து ரிலீஜன்லேயே வந்து அன்டச்சபிள்ஸ், ஷூத்ராஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க தான். ஸோ இந்த மூவ்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக லைக் அந்த ஹிந்து சிஸ்டமில் வித்தின் ஹிந்து சிஸ்டமில் உள்ள கேஸ்ட் சிஸ்டமையும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஹிந்து ரிலீஜனை வந்து அவுட் சைட் வேறு எந்த ரிலீஜனும் வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆரிய சமாஜ். ஸோ லாஸ்ட் ஒன் ஃபார் டுடே, பாரத் தர்ம மகாமண்டலா. இது வந்து நாம் முன்னாடி பார்த்த ஆரிய சமாஜாக இருக்கட்டும், இல்லை ராமகிருஷ்ணா மிஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பிரம்மோ சமாஜாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி டைமில் ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் என்ன தான் பண்ணாங்க, அவங்களுக்குன்னு ஏதாவது இருந்திருக்கணும்ல, அவங்க ஆர்கனைசேஷன் ஏதாவது வச்சிருக்கணும்ல. ஸோ அப்படி ஆர்த்தடாக்ஸ் எஜுகேட்டட் ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் பாரத் தர்ம மகாமண்டலா அப்படின்றது. ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் வந்து உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுவே ஆக்சுவலி ஒரு 3 ஆர்கனைசேஷன் கம்பைன் பண்ணி வந்து தான், லைக் கீழே இருக்கு இல்லையா சனத்தன தர்ம சபா, அது வந்து 1895 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் தர்ம மகா பரிஷத், இது வந்து பெங்காலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் தர்ம மகாமண்டலி பெங்காலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தர்ம மகா பரிஷத் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா. ஸோ இந்த 3 ஆர்கனைசேஷனும் அப்போவே ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துயிசம்க்கு சப்போர்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ ஆரிய சமாஜிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளரிஷ் ஆகிட்டு வர்ற அந்த டைமில் இந்த 3 ஆர்கனைசேஷனும் ஒன்றா கம்பைன் ஆகி ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து ரிலீஜனை ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். லைக் அதில் உள்ள ஒரு ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ஹிந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னே ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுலாம் இதோட ஒரு ஜாபாக இருந்துச்சு. தென் இதில் முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னென்னா, இதில் ஒரு ப்ராமினென்ட் மெம்பராக பண்டித் மதன் மோகன் மலாவியா வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. So that's it guys, thank you so much for watching. Happy learning.